ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 75 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கேயா? இந்த கால்தரம் அவங்களது கிடையாது. அப்படியா? சரி, கிளம்பலாம். அவனோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஆஸ்மா கூட போலீங்களா நீங்க? இதுவும் டவுட்டாக தான் போகிறேன். மாறு விஷயத்தில் போகிறானுங்களா என்னன்னு. ஒரு மாதிரி போவாங்களோன்னே தோணுது. இல்லடா. ஐயோ. வயசான காலத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேண்ட் ஆஃப் ஃபயர்ல யாரும் வெளியில சரிதானா? வரக்கூடாதுன்னு அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா நடக்க போற போராட்டத்துல நாங்களும் உதவி பண்ணலாம்னு நினைச்சோம். ஆமா, எங்க நிலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க எப்படி சும்மா இப்படி உதறிட்டே வா ஐயா. ஸ்பீடு இருந்துச்சுல்ல. நான் பயந்து இருந்துச்சு. போயிட்டேன். நானும் தான். புறா என்ன தகவலா? மை லேடி, ஒரு தகவல் சொல்லணும். ஃபயர் டெம்பிளை சுத்தி 150 கிலோமீட்டர் ரேடியஸை பாதுகாக்கிறதுக்கு மொத்தம் 20 படைக்குழுக்களை அனுப்பியிருக்கோம். நம்மள மீறி ஒரு எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மூணாவது படைக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஏரியா சி அப்புறம் ஈல யாருமே இல்லையா, அதாவது அக்காட்ஸ்கி தென்படலன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எங்க இருக்காங்க? வந்துட்டு போயிட்டாங்களே. ஏரியா எஃப் அண்ட் ஜில யாரும் இல்ல மேம். இன்னும் அக்காட்ஸ்கி ஆட்கள் மாட்டல மேம். இது இருக்கிற வயே சொல்லுங்க. அச்சா, அவங்களை ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஃபயர் டெம்பிள் கிட்ட இருக்கிற ஏதோ அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரியே சொல்ல வந்தாரு. எந்த ஒரு செய்தியும் வரல. ஜெரிகோ. இது வாரே நடந்து முடிஞ்ச மாதிரி 2 பேர் வந்ததுக்கு. ஓ, இவங்களா இருக்காங்களா? நீங்க லீஃப் வில்லேஜ்ல இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. நல்லது. உங்க பாதுகாப்புல இருக்க மாங்க் தான் எங்களுக்கு செய்தி அனுப்புனாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபயர் டெம்பிளை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கிற ஹிடன் மார்க் நான் தான். கொஞ்ச நாளா நான் டெம்பிள்ல இல்லாம வெளியே போயிருந்தேன். ஆனா நான் வெளிய இருந்தவங்க மட்டும் இருக்காங்க. கேள்விப்பட்டதும் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன். இங்க வந்து நான் பார்த்த விஷயத்தை என்னாலேயே நம்ப முடியல. ரெண்டு பேருக்கு இவ்வளவு பெரிய சேதமா? இந்த இடத்த சரி இவ்வளவு பேரு? செய்யறதுக்கு பக்கத்துல இருக்கிற டெம்பிள்ஸ் கிட்ட உதவி கேட்டிருக்கோம். இடமே நாசமாயிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜெரிகோ எங்க? அது எவ்வளவு தேடியும் லார்ட் ஜெரிகோட உடல் எங்கேயுமே கிடைக்கல. கேப்டன் ஆசுமா சார், இந்த விஷயத்தை இப்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிளாக் மார்க்கெட்ல இப்ப கூட ஜெரிகோ மேல 30 மில்லியன் ரியோ பவுண்டி இருக்கு. அதேதான். 30 மில்லியன் ரியோவா? இந்த பணம் ரொம்ப அதிகமா இருக்கே. அக்காட்ஸ்கிக்கு இதை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா இதை விட மாட்டாங்க. அப்படின்னா ஜெரிகோவோட உடல் கண்டிப்பா எதிர்கிட்ட தான் இருக்கணும். இசுமோ கலெக்ஷன் ஆபீசர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. நம்ம பக்கத்திலே ஒண்ணு இருக்கு, அதோட சேர்த்து மொத்தமா 5 இடம் இருக்கு. அந்த இடத்துல ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? இப்ப மத்த டீம்ஸும் அவங்க பக்கத்துல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்ப சரி, நாம கிளம்பலாம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. லார்ட் ஆசுமா சருட்டோபே, கண்டிப்பா நீங்க எல்லாரும் அவங்களோட மோத போறீங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ண விரும்புறோம். ப்ளீஸ். தாராளமா பண்ணுங்க. இதெல்லாம் தானே அவருக்கும் பண்ணியிருப்பீங்க. என்ன காப்பாத்துச்சு? மூஜோ ஷிகிஷோகு ஜேஜு ஷின்லபான்ஜோ மூனென் மூசோ ரோஷோ ஃபூஜோ
யுகாடோகுசான். அந்த டைம்ல இவரு அவரோட பாப்புலா இருந்திருக்காரு. கோட்டன் காப்பயாக்கு. ஜெரிகோ கார்டியன் ஷினோபி 12 மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான். கடைசியா ஒரே ஒரு தடவை உன் கூட பேசியிருந்தா நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் உன்கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைச்சேன். சில விஷயங்களை நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஷிகிஷோக்கு ஜீக்கு ஷின்லபான்சு ஜே ஜே ஹி ஹி மூனன் மூசு. கண்ணன் தெரியுமா தெரியுறாடே எனக்கு. எல்லாரும் பாதுகாப்பா பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அன்சர் செரிக்குவை கண்டுபிடிக்க எங்களால முடிஞ்சதை செய்யறோம். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் கார்டியன் ஷினோபி 12 உடைய முன்னாள் மெம்பர் தான். அதனால உங்க மேலேயும் ஒரு பவுண்டி இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. வழியில ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட அக்கறைக்கு நன்றி. ஆனா என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிரிக்கு தலையை விட என் தலைக்கு பவுண்டி 5 மில்லியன் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம் புரியுதா? ஆமா, புகையை நிறுத்த சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க அதை பத்தி கவலைப்படுங்க. ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. ஹே, பயிற்சி முடிஞ்சிருச்சா என்ன? கஷ்டப்பட்டு அவனுக்காக ஃபுட்பெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். யாருமே இங்க இல்லையா? ஓ சாய், என்ன மாதிரியே நருட்டோவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்தனால கொஞ்சம் நடந்தா நல்லதுன்னு என்னடா போய் பேசுற? இல்ல, உண்மையா சொல்லு. நீ சொன்ன தேவையில்லாத ஒரு போய். உண்மையை சொல்றதுதான் நல்ல பழக்கம். ஆமா, நருட்டோ எங்க? பயிற்சி பண்ணுவானே, பண்ணலையா? போக்கஸ திரும்ப கொண்டு வரதுக்கு வேற எங்கேயாவது போயிருப்பான். இவ்வளவு அவன் கஷ்டமான முடிச்சிட்டான். பயிற்சியில இருந்து அவனுக்கும் அப்பப்போ ஓய்வு ஏதாவது தேவைப்படும்ல. ராமன், சரி சரி, அங்கதான் போறோம். மாமாவா? ஹே, எனக்கு ஒரு யோசனை. வந்தது வந்துட்ட, நான் செஞ்ச ஐயையோ. எது பிள்ளை? எந்த மண்ணை ஊட்டி கொண்டு வந்தீங்க? வேணாண்டா சாய், ஓடிடு. இது நானே வீட்ல செஞ்ச ஃபுட்பில். எந்த மண்ணை ஊட்டி கொண்டு அட்டகாசமா? இத ஃபுட்பில்னு சொல்ல முடியாது, மருந்துன்னு கூட தூக்கி நம்ம போட்டுரு, அப்படியே சொல்லிக்கலாம். பார்க்காத இதுல போது. உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கும். அதெல்லாம் வரணுங்கிறதுக்காக நானே ஒவ்வொரு பொருளா தேடி தேடி இதை செஞ்சிருக்கேன். கூடவே ஜீரணத்துக்கு உதவி பண்ற சில பொருட்களையும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். உனக்கும் அடிபட்டு தோல் எல்லாம் வெளுத்து போயிருக்கல. என்னோட ஃபுட்பில்ல சாப்பிட்டா அடிபட்ட உன்னோட தோல் அவன் மூஞ்சி கொஞ்சம் பாருமா. பல பலன்னு ஆயிடும். நல்ல மருந்து என்னைக்கும் கசக்கதான் செய்யும். அதனால இந்த ஃபுட்பில்லும் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். ஆனா இதை சாப்பிட்டா கிடைக்கிற நன்மைகளை பத்தி யோசிச்சா இதோட ருசியை பத்தி நீ கவலைப்பட மாட்ட. அப்படியே அவ வாயில கொஞ்சம் ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். சாய், ஓடிட்டான். எதையோ எழுதி வச்சுட்டுக்கிறான், அடிச்சிருவான்னு ஒட்டுக்கிறான். எனக்கு மயக்கம் வருது. நல்லா இருக்கும்னு சொன்னது இப்பதான் புரியுது. இத சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும்னா, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு. ராமன், ராமன் வேணும். வந்துட்டடா, வந்துட்டடா. நம்ம வந்துட்டோம். ஹலோ, உள்ள வாங்க வாடிக்கையாளர்களே. இப்படி மிரட்டினா ஓடி. ஹாய். ஆர்டரை கவனமா கேளுங்க. எக்ஸ்ட்ரா மீட் ராமன், கூடவே எக்ஸ்ட்ரா மீட் வேணும். 2 முட்டையும் போடுங்க. புது மெனு ஒண்ணு வந்திருக்கு, இத பாரு. எல்லாத்தையும் கொண்டு வாங்கணும். எனக்கு முதல்ல எக்ஸ்ட்ரா மீட் போட்டு ராமன் கொடுங்க போதும். 2 முட்டையும் வேணும். ஏன் திரும்பவும் அதையே சொல்ற? ஏம்மா அவன் கேட்கறத கூட அதே மயக்கத்துல ஏறான். இன்னைக்கு நாங்க எங்களுடைய மெனுல நிறைய புது ஐட்டமும் கொண்டு வந்திருக்கோம். ஆமா,
இன்னைக்கு டிப்பிங் நூடுல்ஸ் இருக்கு. வாவ், இதுல எனக்கு எக்ஸ்ட்ரா மீட் போட்டு ராமன் மட்டும் போதும். தயவு செஞ்சு அதுல 2 முட்டையை வேக வச்சு போட்டு கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேட்க மாட்டியா? நாங்க எப்பவும் ராமன் விக்கிறத நிறுத்திட்டோம். ஏன் உன் ஃபேவரட் ஆச்சே. கொஞ்சம் இருங்க. அப்படின்னா இது டிப்பிங் நூடுல்ஸ் ஷாப்பா? மாத்திட்டாங்க. பொண்ணு அயாமே நூடுல்ஸ் செய்யற ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட அப்பா டிப்பிங் நூடுல்ஸ்க்கான டைம் வந்துடுச்சு. இக்கிராக்கு நிறைய புது புது என்ன சார் பொண்ணை கிண்டல் பண்றீங்க? ஆமா, இப்போ என் பொண்ணுக்கு நிறைய புது புது யோசனைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. கஸ்டமர்ஸோட விருப்ப வெறுப்புகள் எப்போ மாறிட்டே இருக்கும். இச்சிராக்கு அதுக்கேத்த மாதிரி மாறலைன்னா பிசினஸ் ஓடாது. பாத்தீங்களா? நீங்க என்ன வளர்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இப்போ தேவையானது எக்ஸ்ட்ரா மீட் போட்ட ராமன் அவ்வளவுதான் ப்ளீஸ். பரவாயில்ல. சொல்லதே சொல்றானே என்ன வியாதி இருக்கு? ராமன் மாதிரி தானே இருக்கும். தப்பா சொல்ற ககாஷி. டிப்பிங் நூடுல்ஸ்ல ப்ராத்த தனியா கொடுப்பாங்க. அதுல நீ முக்கி சாப்பிடணும். முக்கி சாப்பிடணும். எல்லாமே வயித்துக்குள்ள தானே போகுது. எப்படி பார்த்தாலும் ரெண்டும் வேறதான். கேப்டன் மட்டும் சொல்றது சரிதான். ராமனும் டிப்பிங் நூடுல்ஸும் ஒண்ணே கிடையாது. எனக்கு இப்ப ராமன் கிடைக்கல, நான் எல்லாரையுமே சதைச்சிருவேன். எங்ககிட்ட டிப்பிங் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் இல்ல. கம் ஆன், ராமன் செய்யறதுக்கு சூப்பர் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சா போதும் அவ்வளவுதானே. ஒரு சாதாரண ராமன் கண்ணி என்கிட்ட இவ்வளவு கெஞ்சுற. நீங்க எப்பவும் சாப்பிடுற ராமனை தாண்டி புதுசா ஏதாவது கொடுத்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். அது எனக்கு பசிக்குது, அதான் நான் பசியில எது கொடுத்தாலும் தின்னணும்டா. சாப்பாட பத்தி பேசி என் பசி அதிகரிக்குது. இதுக்கு மேல பசிய பொறுத்துக்க எதையாவது கொடுங்க. டிப்பிங் நூடுல்ஸ் கொட்டுங்க. 3 டிப்பிங் நூடுல்ஸ் கொடுங்க. சரி, 3 பிளேட்ஸ் ரெடி பண்ணிடுறேன். சுட உனக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒரு வழியா சோறு கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நூடுல்ஸ் இன்னும் முழுசா குக் ஆகல. இது ஒரு நிமிஷம் வேக விட்டே ஆகணும். அப்படியா? அப்புறம் வாட்டரோட பொறுமையை டெம்பரேச்சர் ரொம்ப சோதிக்குது. அரடா மறுபடியும் முதல்ல இருந்து புதுசா கண்டுபிடிச்சு இப்ப ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. நீ கேட்ட இச்சிராக்கு டிப்பிங் நூடுல்ஸ் வந்துடுச்சு. அப்படி போனே. அவ்வளவுதானா? சூப்பு எங்க? இதுல எதுவும் சரியில்லையே. ஆடாத்தா. கடை இழுத்துட்டு போ, மூடிட்டு போக வேண்டியதான். முதல்ல அதுல பண்ணுங்க. இதோ பண்றேன். கஸ்டமர் நம்மளோட நூடுல்ஸ் முதல் வாய் சாப்பிடும்போதே அதோட ருசியில மயங்கிடணும். நீயே பண்ணிட்டு போலாம்ல. உன்னோட பயிற்சிக்கான ரிசல்ட்ஸை எனக்கு காட்டு. குச்சியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த நாருட்டோ இச்சிராக்கோட டிப்பிங் நூடுல்ஸ் இந்த தடவை பர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கோம். செத்துட்டோம் சார். பசில மயங்கிறதுக்குள்ள கொடுத்தீங்களே. டிப்பிங் நூடுல்ஸ் ஓகே தான். கூடவே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டும் 2 முட்டையும் போட்டு கொடுத்தீங்கன்னா மீட்டு முட்டை ஒண்ணும் இல்ல. சரி, அதெல்லாம் போட்டு தரேன். நீ என்ன ராமன் ஆயிடுச்சு. எனக்கு தேவையான ராமனை நானே ரெடி பண்ணிட்டேன். தரமான டிப்பிங் நூடுல்ஸ் அத நீ கேடுத்துட்ட நருட்டோ. இல்ல ஆயாமே, ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நடத்துறதுக்கான முக்கியமான விஷயத்தையே நீ மறந்துட்டியோன்னு எனக்கு தோணுது. நீ உனக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும்னு ஆசைப்படுற. ஆனா எல்லாத்த விடவும் முக்கியமானது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான். அதனாலதான் இந்த டிப்பிங் நூடுல்ஸ் நான் என் உயிரை கொடுத்து செஞ்சேன். இங்க வர கஸ்டமருக்கு நாங்க எங்களோட பெஸ்ட் கொடுக்கறது எங்க கடமை. இங்க எந்த சாப்பாடு ருசியா இருக்குமோ, எந்த சாப்பாடு நாங்க சிறந்த முறையில செய்யறோமோ அத கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஆனா எனக்கு தேவை ராமன், அதை நீ கொடுக்க மாட்டேங்கிற. எங்க நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலனா கத்து. இத சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ ராமனை அடியோட மறந்துடுவ. இது செம டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டே முடிச்சிட்டாங்கடா டேய். இனிமே இதான் நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண வேலை செஞ்சா கை கால் வலி உடனே ஆரம்பிச்சிடுது. வேற வழி இல்ல. பார்த்தேமா வேலை செய்யறதுக்கு ஒரு பையனை வேலைக்கு சேர்க்கணும். அப்பா கோல பசியில எதை சாப்பிட்டாலும் அது கண்டிப்பா சுவையா தான் இருக்கும். டிப்பிங் நூடுல் ராமனுக்கு ரொம்ப நன்றி. 3 பிளேட் போயிடுச்சா? மூச்சு பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் கடைசியா பவுல்ல ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்கல. அவன் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அவன் 3 பவுல முடிச்சிருக்கான். அதுக்கு நான் பெருமைப்படணும். ஆல்ரைட், உடனே போய் நம்ம ட்ரைனிங் சாப்பிடுறத கூட கிளாஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் போற ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நருட்டோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை உனக்கு காமிக்க வேண்டியிருக்கு. என்னது? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கல, கொஞ்ச நேரம் ஓய்வெடு. அதுக்கப்புறம் உனக்கு விவரமா நான் சொல்றேன். அடடா போச்சு, மறுபடியும் புரியாத பாஷையில பேச போறாருன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, பேசி புரிய வைக்கிறதுல தான் நான் கில்லாடியாச்சு. என்ன நம்பு, அது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்குள்ள ஃபயர்லைன் நியூஸ் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். யாமட்டோ பில்ல நீ கட்டிடுவேல.
யாரு நானா? சீனியர் மெம்பர் யாரோ அவங்க தானே பில்ல கட்டணும். பில்ல கட்டுறதுக்கும் ரேங்க்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா மட்டும். அது மட்டும் இல்லாம இருக்கிற ஜூனியர்லயே ஒன்ன மட்டும் தான் எனக்கு சமமா நான் கருதிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும், ஒரு பில்லு கட்டுறதுக்கு என்னன்னு ஐஸ் வைக்கிறீங்க? சொல்லுதான் சரிதான், நானே பே பண்றேன், பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. எவ்வளோ அழகா பிரெயின் வாஷ் பண்ணி அவளை கட்ட வச்சிட்டீங்க. நேக்கா பேசி பில்ல அவர் தலையில கட்டிட்டீங்க சென்சே. ஒண்ணுமே பேசாம கல்லு மாதிரி நடந்துட்டு வர உன்னை பார்த்தா கடுப்பா இருக்கு. சந்தோஷமா கிளம்புன ட்ரிப்ல கூட உன்ன மாதிரி உம்மனா மூஞ்சிங்க இருந்தாலுன்னு வச்சுக்கோ, அது நான் சந்தோஷமா ட்ரிப்பு போறியா? நாம ஒண்ணும் இங்க ட்ரிப்புக்கு கிளம்பி வரல ஹிடான். இப்படி ஜின்சுரிக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாம எல்லா இடத்துலயுமே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். என் நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூடமா பாவமா இல்ல? உன் வாயை மூடிட்டு நடந்து வா, ஏற்கனவே லேட் ஆகுது. நமக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம போயிட்டு இருக்க கலெக்ஷன் ஆபீஸ்னால மட்டும்தான். ஏற்கனவே கடுப்பா இருக்கிற இந்த ட்ரிப்பை நீ இன்னமும் வெறுப்பாக்கிட்டு இருக்க. எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. எதுக்குடா உங்களுக்கு காசு முதல்ல? உனக்கு இது பிடிக்கலையா? மிஷன்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இது. சரி சரி, நம்ம டீமுக்காகவும் நீ பணம் சம்பாதிக்கிறன்னு நல்லா புரியுது. ஆனா இந்த பவுண்டி ரொம்ப சீப்பா இருக்கு. செஞ்சுரிக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பார்ட்டி வைக்கிறதுக்கு அந்த பணம் பத்தாது. ஹீரான்பா, நானும் வர, விட்டுட்டு மட்டும் போவாத. அந்த பாடி பயங்கர கனமா இருக்கும்ல. உனக்கு வேணும்னா கொஞ்ச தூரம் நான் தூக்கவா? நம்பி உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணுவான்? உதவி பண்ணலான்னு நல்ல இடத்துல தான் கேட்டேன். கொடுத்தா நீ அதை காலி பண்ணிடுவ. நீ என்னதான் பேசுற? என்கிட்ட விளையாடாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட இதை நான் கொடுத்தா நீ முதல் வேலையா இதை காலி பண்ணிடுவ. சரி சரி, உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாடியை தூக்கி போட்டு ஜின்சுரிக்கிய தேடி போலாமே. பாத்தியா, கடைசியா நான் உன்னையும் கோவப்படுத்திட்டேன். தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படு. இது என்னடா டீம் இது? அப்ப சண்டை எதுவும் இல்லையா? உன்ன மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஆனா ஒண்ணு உறுதி, இந்த மிஷன் டைடாராவும் சாஸ்திரி இப்படிதான் வச்சுக்கினானுங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உன்னோட பேச்ச மொத்த டீமே அப்படிதான் இருக்கும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? முடியல. அடுத்த நம்ம போற ஜென்சுரிக்கியாவது கொஞ்சம் பலமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்போதான் என்னோட கோவத்தை வெளிப்படுத்த முடியும். இந்த குளத்தை அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா உச்சக்கட்ட வெறியவர். ஆமா ககாஷி சென்சை, எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொன்னீங்களே. இததான் நான் உனக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும். கவனமா பாரு. ஒரு நிமிஷம், அது ரசிங்கன் எடுக்கிறாரா? என்ன அசால்ட்டா இவரும் பண்றாரு? ரசிங்கனா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சான். ககாஷி சென்சை, உங்களால ரசிங்கனையும் பயன்படுத்த முடியுமா? நான் காட்டவே இல்லை. ஐயா, இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பில்லர்ஸாக போட்டிருக்கலாமே இவங்க. அதுதான் மெயின் கதையாக இருந்துச்சு அந்த பில்லருன்றது. அது ஒரு மாதிரி அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய காட்டினாங்க. எனக்கு இதுதான் வந்து பில்லர் மாதிரி போகிற மாதிரி தெரியுது. நட்டோ ட்ரைனிங் அதெல்லாம் ஓகே, பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபன்னாக ஜாலியாக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல. பட் இதை பில்லராக ஆக்கிட்டு அதை மெயின் ஆக்கியிருக்கலாம். அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. நான் கூட ரொம்ப சீரியஸாக போகும், நிறைய விஷயம் வரும் போகல அப்படின்னு நினச்சா கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இழுவையாக தான் போயிட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே அவன் தூக்கிட்டு போகிறதே காமிக்கிறது, இங்கே இதே காமிக்கிறதுன்னு இருந்துச்சு. நான் நட்டோ ட்ரைனிங் மெயினாக காட்டுவாங்கன்னு நினச்சேன், பட் முடிஞ்சிச்சு அது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் அப்படி ரிலாக்ஸாக அப்படி இருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக இவர் கக்காஷி திரும்ப நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். அவர்னாலேயே அது எடுக்க முடியுது. அப்போயே இத்தனை நாளாக அவர் அதெல்லாம் காட்டவே இல்லை. இது வரைக்கும் சிடோரி அது மட்டும்தான் அவர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இவர்னாலேயும் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ நருட்டோக்கே இவரால் முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்துருக்க முடியும் போல். ஸோ அதனால் இவரால் இப்போது நருட்டோக்கு இதை பண்ணி கொடுக்கலான்றது, அந்த வியூகத்தை மாற்றுறது, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது அவர்னாலே இதை பண்ண முடிஞ்சாலும் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அவருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ நிறைய டிப்ஸ் இப்போ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்.
பெருசு வந்து இதை உருவாக்குறது எப்படின்றது தான் கற்றுக் கொடுத்துருக்கு பவர். பட் வந்து அது இன்னும் பலமாக்குறது எப்படி, பெருசாக்குறது சிடோரி மாதிரி எப்படின்றது. எக்ஸ்ட்ரா எப்படி கொண்டு ஸோ அது வந்து இப்போ நம்ம கக்காஷி கற்றுக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மெயினே வந்திருக்கு, இன்றைக்கி தான் ட்ரைனிங்கே, இதெல்லாம் பேஸு இப்போ தான் வந்து மெயினுக்கு வந்திருக்காங்க. சூப்பராக ஆனா இருந்துச்சு. கக்காஷிக்கு 1000 வித்தை தெரிஞ்சாலும் மனுஷன் அப்படியே அழட்டிக்காம எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே இருக்காரு அவரு. திடீர்னு அசால்ட்டு. பண்ணும்போது தான் தெரியுது இவளுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்றது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, ஆனால் எதுவுமே தெரியாதுப்பா, நான் வந்து சாதாரண ஆளு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம எமோட்டோ ஏமாத்தினா இருப்பாருங்க, அந்த மாதிரி தான். நான் வந்து நீ உனக்கு நான் என்ன ஈக்குவலாக நினச்சேன், சரி நீ அப்படி இல்லை போல, நானே பில்லு கட்டுறேன்னு கட்ட வச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளுங்க, நல்லா இருக்கு. இல்லை எனக்கு நரோட்டோ பார்க்கும்போது கக்காஷிக்கு எப்படி கொண்டே ரொம்ப பண்ணாதான் உனக்கு கற்றுக்கிட்டு நான்லாம் எவ்வளோ வச்சிருக்கேன் உனக்கே அப்பண்டா நானுன்னு இருக்கும். ஆனால் அது எதுவுமே ஒரு காட்டுறது இல்லை. அது எல்லாருமே இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஆவேசமாக பேசுகிறப்போ டைலாக் வரப்போ உள்ளுக்குள்ளே அப்படி தானே இருக்கும், டே இதெல்லாம் நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ஆனாலும் காமாஸ் அப்படியா, சரிப்பா சரிப்பா இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட நடிக்கிறது. ஆனால் அதுமாதிரி இந்த அக்காசிக்லேயும் பார்த்தீங்கன்னா இது டீமாடா இதுன்ற மாதிரி இருக்குது. வெளியும் வச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க, இது என்னடா இது டீம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் டைடாரமாக அவனும் சாசுரியாக வச்சுக்கிட்டானுங்க, அவங்களுக்குள்ளேயே அப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் அப்படி தான். அது வந்து முன்னுக்கு பின்னு முரம்பாக இருக்குது. இவன் ஒன்று யோசிக்கிறான், அவன் ஒன்று யோசிக்கிறான்றப்போ ஒரே சிந்தனையாக அவங்க இல்லவே இல்லை. ஆளாளுக்கு ஒன்று இருக்கானுங்க. ஒரு மிஷினுக்கு போகிறாங்க, இல்லை ஜிஞ்சுரிக்கு மட்டும் பிடிக்கிற வேலையாக இல்லை, அதுக்குள்ளே நிறைய அவனுங்களாம் வச்சுட்டு தனித்தனியாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதேமாதிரி இவங்களுக்கு அதேமாதிரி இவங்களுக்கு என்னடா காசு என்னத்துக்கு தேவைப்படுது எனக்கு புரியல. பவர் இதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க, காசு எதுக்கு தேவைப்படுது, என்ன உங்களுக்கு தேவை இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அவங்களுக்கு செலவு இருக்கும், அதை சொல்லி நான் பார்ட்டிலாம் வைக்கணுங்கிறான். அவங்களும் சோறு சாப்பிடணும், இல்லை பசிக்கும்ல. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் பவர் யூஸ் பண்ணி போய் நீங்கள் கேட்டால் உங்கள் மிரட்டினாலே தூக்கி குத்துருவாங்கடா அவங்க மேலே இருக்கிற பயத்துக்கு. நீங்கள் எதுக்குடா காசுலாம் கொடுத்து சாப்பிட போகிறீங்கன்ற மாதிரி. அவ்வளோ நேர்மையானவடா, நீங்கள் காசு கொடுத்தா சாப்பிடுங்களாடா, எனக்கு புரியல. வில்லன்னா இப்படியா இருப்பீங்கன்றது எனக்கு ஆனால் அதுவே 10 வேறு சொல்கிறானுங்க. ஒன்றும் புரியல எனக்கு. அதே மாதிரி இப்போது இந்த எபிசோடில் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறது வந்து ஆஸ்மா மட்டும்தான். அவர் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறது புரியுது. நம்ம நண்பன் வளர்ந்தவன் ட்ரைனிங் பண்ணது அதெல்லாம் மெமரி போயிட்டே இருக்கும். அவன் இறந்துட்டான், அவனை அசால்ட்டாக இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றது. அதுவும் வந்து கார்டியன் ஷினோபியாக இருந்துட்டு இவ்வளோ இதுவாக போயிடுச்சு அப்படின்றது வந்து கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். அந்த வேதனையாக போயிட்டுருக்காரு. சப்போஸ் இந்த கோலத்தில் அவனுங்க அப்படி தோல் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து அவர் பார்த்தாருன்னா இன்னும் பயங்கர எமோஷன் ஆவார், வெறியாயிடுவார். அக்காசுக்கிட்ட பிடிக்காத விஷயம், கொண்டுட்டா போட்டுட்டு போவாங்கடா, அவனை அந்த பாடியை தூக்கி வச்சு ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க, அது ரொம்ப கஷ்டப்படுத்துறானுங்க. இதுக்கு முன்னாடி காராவே அப்படிதான் அப்படித்தான், அதுதான் பிடிக்கவே மாட்டேங்குது. அது அவனாவது நருட்டோ வெளியேற்றனா, அவனையும் அதை வச்சு இவனை நிறைய வெளியேற்றணும் வரலான்றதுக்கு அவன் பண்ணான். இவன் காசுக்காக பண்ணுறான், அதுதான் வெறுப்பாக இருக்குது. எதனா பண்ணுங்க அவனுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். விட மாட்டானுங்க. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.